Hi friends, Assalamu alaikum and welcome to Food Bites Tamil. இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி ஸ்நாக்ஸ் சீரியஸில் பார்க்க போகிற ரெசிபி வந்து இலையப்பம். ஆயிலில் எதுவும் ஃப்ரை பண்ணாமல் வேக வச்சு எடுக்கிறதுனால இந்த இலையப்பம் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலையப்பத்துக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 1 கப்பு பாசிப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊறினதுக்கு அப்புறம் இப்போ 2 கப் அளவு இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 2 விசில்ஸ் வர வரைக்கும் வேகட்டும். 2 விசில்ஸ் வந்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1.5 கப் அளவு இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கப் மெஷர்மெண்ட் வந்து 250 ml கப்பு. இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வெல்லம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெல்லத்துக்கு கூட கொஞ்சம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அதுவும் நல்லா இருக்கும். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூட 1.5 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே மெல்ட் பண்ண வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நல்லா கெட்டியாகணும். அதே மாதிரி தேங்காயில இருந்தும் தண்ணி விடும், அதுவும் கெட்டியாகணும். அதனால ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து வசக்கி விட்டுக்கோங்க. இதில் வாசனைக்காக 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மிக்சர் வந்து கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியானதும் வேக வச்ச பயரை சேர்த்துடலாம். இந்த பயறு வந்து தேங்காய் வெல்லம் மிக்சர் கூட நல்லா பைண்ட் ஆகி வரும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரும். ஸ்டஃபிங் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இலையப்பத்தோட அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1.5 கப் இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இலையப்பத்துக்கான மாவு வந்து இடியாப்ப மாவோட இன்னும் கொஞ்சம் நைஸாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இலையப்பத்துக்கான வெளி மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் இங்கே வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இலையப்பம் வந்து சீலாந்தி இலையில தான் பண்ணுவாங்க. எனக்கு அது இங்கே கிடைக்காததுனால நான் இங்கே வாழை இலையில் பண்ணுறேன். மாவில் இந்த மாதிரி சின்ன உருண்டையை எடுத்துட்டு வாழை இலை மேலே நல்லா நைஸாக கையால் பரத்தி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக பருத்துங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் பருத்தணுமோ அந்த ஷேப்பில் பருத்திக்கோங்க. நான் இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பருத்திக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை சேர்த்துடலாம். அப்புறமா இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா இலையப்பத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இலையப்பத்தை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இலையப்பம் வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இலையப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்களுக்கு கூட சாப்பிட்டு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.